என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டிருந்தான். நான் எனக்கு தெரிஞ்ச என்ற நாலேட்ஜ் படி அவனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தேன். இட்ஸ் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அட்வைஸை. அவர் வந்து இஸ் பேயிங் அரவுண்ட் 40,000 இஎம்ஐ. அவன் சொன்னான், மச்சி எனக்கு ஒரு 10 lakhs லோன் இருக்குது, 40,000 இஎம்ஐ மந்த்லி பே பண்ணிகிட்ருக்குறேன். என்கிட்ட ஒரு எஃப்டி ஒரு 3-4 lakhs இருக்குது, கோல்டு ஒரு 100 grams இருக்குது, அதுபோல் ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட், அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அரௌண்ட் 5-6 lakhs இருக்குது. என்ன மச்சி பண்ணுறது? இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஜெர்மனியில் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்குது. மேபி ஜாப் போகிற கூட வாய்ப்பு இருக்குது. நான் என்ன பண்ணட்டு? இப்போது ஜாப் போயிடுச்சுன்னா என்னால் இஎம்ஐ பண்ண முடியாது, அதனால் எனக்கு கொஞ்சம் ஃபியராக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படி ஸோ நான் அது சொன்னேன், ஃபஸ்ட்டு நீ பர்சனல் லோன் க்ளோஸ் பண்ணு. எங்கே நீ ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பே பண்ணிகிட்ருக்கிற, எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணுறது, யூ கேன் க்ளோஸ் யுவர் எஃப்டி க்ளோஸ் பண்ணு. உங்கள்கிட்ட தங்கம் இருக்குது, தங்கத்தில் 100 grams ஒரு 60-70 grams கொண்டு போய் பேங்க்கில் வச்சின்னா உனக்கு அறாமல் ஒரு 4-6 lakhs rupees கிடைக்கும். ஸோ 2 அமௌண்ட்டையும் கொண்டு போய் உன்னோட ஃபஸ்ட்டு இஎம்ஐ க்ளோஸ் பண்ணு. அதுக்கப்புறமா உன்னை பேலன்ஸ் இருக்கிற 30 grams ப்ளஸ் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர்ஸ் எல்லாமே உனக்கு எமர்ஜென்சி ஃபண்டாக உதவும். சும்மா எதுக்கு ஹையர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். ஹி வாஸ் வெரி ஹாப்பி. தேங்க்யூ மச்சி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது.